துபாரி எலிஃபெண்ட். வங்கண்ணா வணக்கங்கண்ணா, யானையை பாருங்கண்ணா. இப்படி தான் இருந்துச்சா பழசு. வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டே 3 நம்ம ரைடோடைய டே 3. டே 1 பார்த்தீங்கன்னா மைசூர். டே 2 வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது கூர்கில் வந்துட்டு அந்த மாண்டல்பட்டி அதெல்லாம் கவர் பண்ணியிருப்போம். டே 3 வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்னும் 2 பிளேஸ் இருக்குது. அதை வந்து போக வந்து சொல்கிறேன். அதை அப்படியே வந்து அதை பார்த்துட்டு வீட்டு பக்கம் நடடா ராஜான்ற மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே கைஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். கூர்க் சீரிஸ் மட்டும் இல்லை, வேறு எந்த ட்ரிப்பு போனாலும் சரி, வேறு எந்த ரைடு போனாலும் சரி, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி இந்த பிளேஸ்க்கெல்லாம் நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டா தான் உங்களுக்கு எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு எங்கேயும் போய் தேட வேண்டாம், இந்த மாதிரி இங்கே போகணும் அங்கே போகணும் ஆனால் பட்ஜெட்டில் ஸ்டே எதுவுமே தெரியலன்னு. இப்போ இந்த நான் இருந்த ஸ்டே வந்து இதுதான், பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலரு, சோலோவாக இருக்கட்டும் சரி, கப்புள்ஸாக இருக்கட்டும் சரி, ஃபேமிலியாக இருக்கட்டும் சரி, எல்லாருக்குமே இங்கே வந்து ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து சோலோவை வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலர் ரூம் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 500க்கு பார்த்திங்கன்னா ஹாஸ்டலர் ரூமு ஒரு பெட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு செப்பரேட்டாக. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கே தங்கிக்கலாம். எப்படி சொல்கிறது, இங்கே வந்து ஸ்விம்மிங் ஃபூல் வித் போன் ஃபயரு நைட்டில் அது எல்லாமே வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு கிடச்சிரும் அந்த பேக்கேஜில். எப்படி வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ்க்கு நான் வந்து புக் பண்ணியிருந்தேன், 2 நைட்ஸுக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 950 கிட்ட விழுந்துருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு இது வந்து இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, ஸோ அதனால் ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 950 கொடுத்தாங்க. ஸோ நீங்களும் வந்து இப்போ கூர்க் எதாவது ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த ஹாஸ்டலோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தி ஹாஸ்டலர் கேம்ப் கூர்க்குன்னு இருக்கும். தி ஹாஸ்டலர் கேம்ப் கூர்க். நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஸ்டேவுடைய மேப் லொக்கேஷனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா அவைலபிலிட்டியும் இருக்குது. நீங்கள் ஹாஸ்டலில் ஜஸ்ட் 500 பே பண்ணால் போதும். ஓகே கைஸ், பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ரைடு நோக்கி நம்ம கிளம்பிட்டோம். டே 3யோட ரைடு வந்து இதோடு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம ரூமை வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா இருங்க, நான் இந்த ரூமுடைய பேர் உங்களுக்கு இந்த வீடியோலேயே காட்டிடுறேன். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இந்த ரூமுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தி ஹாஸ்டலர்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் அதோடைய என்ட்ரி. செம்மையாக இருந்துச்சு எனக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும். இங்கே நைட் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்டர் 9 வந்து பார்த்தீங்கன்னா போன் ஃபயர்லாம் போடுவாங்க, அதுவும் ஃப்ரீ தான். ஜஸ்ட்டு நீங்கள் அவங்களுடைய ஆப்பில் வந்துட்டு போய்ட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் போன் ஃபயரும் நைட்டில் அப்புறம் மியூசிக்கெல்லாம் போடுவாங்க, நீங்கள் டான்ஸ் எல்லாம் ஆடலாம். செம்மையாக இருந்துச்சு நேற்று நைட்டு. ஆக்சுவலாக நான் வந்து வீடியோ அதை வந்து எடுக்கலான்னு தான் பார்த்தேன், ஆனால் நிறைய பேர் இருந்தாங்க, ப்ளஸ் அவங்களோட ப்ரைவேட்டு. அதுக்கப்புறம் நானும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே நான் அது மறந்துட்டேன், ப்ளஸ் வேண்டான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஆக்சுவலி எனக்கு மறக்கிறத விட நான் வந்துட்டு அது வந்து நான் எடுக்கணும்னு நினச்சிருந்தேன், நான் எடுத்துருக்கலாம். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து அது எடுக்கலை, ஏன்னா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் அப்படியே விட்டேன், நானும் எடுக்காமல். ஸோ இந்த ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அந்த ஸ்டே மட்டும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டே வந்து எனக்கு எப்படி கிடச்சிச்சுன்னா, நான் வந்துட்டு அகோடான்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் வந்து செக் பண்ணிருக்கும் போது தான் இவங்களோட இது கிடச்சிச்சு. அப்போ தான் நான் வந்து அதில் வந்து நான் செக் பண்ணப்போ தான் எனக்கு வந்து இந்த ரூமோடைய ப்ரைஸ் எல்லாமே தெரிய வந்துச்சு. எனக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 950 வந்து ஆயிடுச்சு எனக்கு. நான் சோலோ தான் இருந்தேன். 2 டேஸ்க்கு வந்து 950 ஆச்சு. நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. இந்த ரூமுடைய எப்படி சொல்கிறது, அந்த பெட்டு குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இது வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. எப்படி சொல்கிற சர்வீஸ் வந்து செம்மையாக கொடுத்தாங்க. போ என்னன்னு தெரியல, ஆனால் நீங்கள் வந்துட்டு இங்கே இந்த ஸ்டே வந்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா சூப்பரான ஸ்டே. அதோடைய வர வழியெல்லாம் பார்த்துக்கோங்க, செம்மையாக இருக்கும். ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட்குள்ளே வர மாதிரி இருக்கும். ஆனால் இந்த செம்மையாக இருக்கும் லொக்கேஷன் மட்டும். எனி டைம் நீங்கள் வந்து ஸ்விம்மிங் ஃபூல் அக்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி கேம்ப் ஃபயரு, அவ்வளோதான். நீங்கள் வந்து இது வந்து புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அகோடாலும் புக் பண்ணலாம். மேக் மை ட்ரிப்பில் இருக்கா என்னன்னு தெரில, ஆனால் அகோடாவில் இருக்குது. அகோடா ஆப்புன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் புக்கிங் ஆப்பு. ஸோ அதில் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. இப்போது நீங்கள் வந்து கூர்க் வரீங்கன்னா இங்கே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து நிறைய இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்து நீங்கள் வந்து எந்த லொக்கேஷனுக்கு போகிறீங்களோ தி ஹாஸ்டலர்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ஸ்டே. நான் சொல்ல போனால் ரொம்ப சீப்பு, ரொம்ப பெஸ்ட்டு சர்வீஸு. நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபுட்டு வந்து அவங்களே தருவாங்க, ஆனால் அது வந்து செப்பரேட் சார்ஜஸ்ஸு. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஃபுட்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து நீங்கள் செப்பரேட்டாக சார்ஜஸ் கொடுத்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அதை தவிர நீங்கள் இங்கே வந்து நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம்.
நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் சரி, ஃபேமிலியாக வந்தாலும் சரி, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஓகே கைஸ், நான் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம போக வேண்டிய இடம், ஃபஸ்ட்டு இடம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா துபாரி எலிஃபெண்ட்ன்ற ஒரு இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த எலிஃபெண்ட் கேம்பிங்கு. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். வாங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா அது கிட்ட போக வந்து நான் அப்படியே vlogல வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் இருந்த இந்த எப்படி சொல்கிறது, இந்த 2 டேஸுமே கூர்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸு செம்மையாக இருந்துச்சு. ஒரு பீஸ்ஃபுல்லான இடம். ஆனால் இங்கே வந்து எப்படின்னா சிட்டியே வந்துட்டு இந்த ஹில் ஸ்டேஷனில் தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஊர்லலாம் பார்த்திங்கன்னா இந்த சிக்மங்களூர் அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா ஊர் வந்து தனியாக இருக்கும். இந்த எப்படி சொல்கிற ஹில் ஸ்டேஷனு இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற பிளேஸ்லாம் செப்பரேட்டாக இருக்கும். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஊரே வந்து பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷன்லேயே இருக்குது. இப்போ ராஜா சீட்டுக்கு போனீங்கன்னா பக்கத்தில் 4-5 வீடு இருக்குது. அவங்களாம் டெய்லி வந்து சன்செட் பார்க்கலாம் இங்கே. அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், நேராக சன்ரைஸ் நம்மளுக்கு இன்றைக்கி செம்மையாக இருக்குது. நான் மட்டும் இந்த 2 நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணேன். அதுவும் அந்த நேற்று பண்ண அந்த ஆஃப் ரோடெலாம் மறக்க முடியுமா? சரியான ஆஃப் ரோடுங்க நேற்று. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓரளவுக்கு ஓகே சுமாராக போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல போயிட்டு நம்ம டயர் வேறு மாட்டிக்கிச்சு. அங்கேருந்து எடுக்கிறதுக்குள்ளே எப்பா நல்ல வேலை நான் வந்துட்டு கொஞ்சம் யோசித்தேன். அந்த இடத்துல எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நிதானமாக யோசித்தேன். சரி கொஞ்சம் முன்னாடி ரேஸ் கொடுத்து டக்குன்னு பின்னாடி இழுத்தா டயர் வந்து வெளியே வந்துடும் அந்த பள்ளத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். இப்போ தான் அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அந்த இடத்துலேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகிட்டேன். ஆனால் அந்த இடம் தான் கொஞ்சம் ரிஸ்கியான இடம், அந்த மாண்டல்பட்டி பீக்லேயே. நான் அங்கே கேட்டேன் டிரைவர்ஸ் எல்லாம், அவங்களும் அதான் சொன்னாங்க, இருக்கிறதுலே இதுதான் வந்து இந்த ஸ்பாட் மட்டும் தான் டேஞ்சரஸ் ஸ்பாட்டு. கொஞ்சம் என்னது டயர்லாம் மாட்டோம், கொஞ்சம் அது ரிஸ்கியான பிளேஸ் அந்த இடத்துல. நீங்கள் யாராவது மாண்டல்பட்டி பீக்கு வந்து பைக்கில் வந்து ட்ரெக்கிங் பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த இடத்த கொஞ்சம் பார்த்து போங்க. கொஞ்சம் கஷ்டமான ஸ்பாட் தான், ஆனால் ஈஸியாக போயிடலாம். அவ்வளோ ஒன்றும் பெருசாலாம் கஷ்டமாக இருக்காது. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அந்த லெஃப்ட் சைட் ரைட் சைட் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே ஸ்ட்ரைட்டாக நான் நடுவில் போயிட்டேன். நடுவில் தான் பள்ளம்லாம் இருக்குது. நீங்கள் லெஃப்ட் சைட் ரைட் சைட் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் பள்ளம்லாம் உங்களுக்கு கிடைக்காது. நல்லா ஜம்முன்னு போயிடலாம் மேலே. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்னது துபாரி எலிஃபெண்ட் கேம்புக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக 24 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மகா சிவராத்திரி. அப்பா, இன்றைக்கி எனக்கு சிவராத்திரி பண்ண பார்த்தா அந்த ஆள் மோடின்னு வண்டி வர்றது நல்லா தெரியுது. அதுக்கப்புறமா குறுக்க வரான். ஐயோ, இந்த மாதிரி ஆள்லாம் எங்கேருந்து தான் வராங்களோ சாமி. சே, காலங்காத்தாலே நல்லா இருக்கிற அந்த மூடை டென்ஷன் பண்ணி விட்டுறானு. இன்னும் எக்ஸாக்டாக 5.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. என்னது நம்ம துபாரி எலிஃபெண்ட் கேம்புக்கு. அங்கே போய் டிக்கெட் ப்ரைஸ் எல்லாம் என்னன்னு தெரில, மறந்து போச்சு எனக்கு. நான் ரொம்ப நாள் ஆச்சு வெறும் லாங் பேக் போனது அதுலேயும் அதுக்கும் ரொம்ப நாள் ஆச்சா, அதனால் இப்போ டிக்கெட் ப்ரைஸ் எல்லாம் மறந்து போச்சு. போய் அங்கே தான் பார்க்கணும் எவ்வளோ டிக்கெட் ப்ரைஸு என்ன இதுன்னு. ரோடெலாம் வந்து பேட்சாக போட்டு வச்சுருக்குறாங்க, ஓட்டுறதுக்கே ஒரு மாதிரி இது. அங்கே இருந்து வரப்போ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் ஒரு லாங் பின்னாடி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் பேக்கில் இருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி பேட்சாக போட்டுக்கிறாங்க. போடுறதான் போடுறாங்க. ஒரே வாட்டி ஃபுல்லாக போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல. இங்கே இந்த என்னது உங்கள் அந்த ஊருக்கு தானே போட போகிறானுங்க, வேறு ஊருக்காக போட்டுக்கிறானுங்க. இப்போ ஏதோ கேரளா கவர்மெண்ட் வந்துட்டு கர்நாடகாவில் இருக்கிற லைட்டாக அந்த ஒரு இப்போ கொஞ்சம் ரோடு போட்டாங்க, அதனால விட்டு போட்டுக்கிறாங்கன்னு சொல்லலாம். இவங்க ரோடு தானே, இவங்க ரோடு தானே, கர்நாடகா ரோடு தானே, கர்நாடகா ரோடு தானே. அவங்க ஜாலியாக அவங்களே ஃபுல்லாக இங்கே பாருங்க இந்த மாதிரி போட்டுருந்தாங்க, எவ்வளோ சூப்பராக இருந்துருக்கும் பாருங்க. இந்த ரோட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து 81 இது தேவதானா ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? செம்மையார் இது ரோடு. ஒன் கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கும் துபாரி எலிஃபெண்ட் கேம்புக்கு. கூர்க் ஸ்பைசஸ் கார்பரேஷன். இவ்வளோ சின்ன ரோடாக இருக்குது, இதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்குள்ளே ஏதாவது எலிஃபெண்ட்டை ஒழிச்சு வச்சுருக்காங்களான்னா. நான் போன மாட்டி நான் பார்த்தது ஏதோ ஒரு தண்ணியெல்லாம் கிராஸ் பண்ண போன மாதிரி இருந்துச்சு. இதுங்க இது ஏதோ ஊருக்குள்ளே கூட்டின்னு வந்துட்டுக்கிறாங்க. மேப்பு
திடீர்னு பெருசாயிடுச்சு. இதுதான் ரோடா? நெகிழ்கா எங்கேயாவது போடுவோம் வண்டியை. இங்கேயும் ஃபுல்லு நெகிழ் நெகிழ் நெகிழ், எங்கேயுமே காணுமே. லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் வந்து அங்கே அந்த லாஸ்ட்டில் தான் என்னது பஸ்ஸு போட்டிருந்தோம். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் காலேஜ் ட்ரிப் வந்திருந்தோம் லாஸ்ட் டைம் வரப்போ இங்கே. எக்ஸாக்டாக அதே தான். நெகிழ் இங்கே ಇಲ್ಲ ಇಲ್ಲ ನೆರ್ಲಿಗೆ ಎಲ್ಲಾದ್ರೂ ಹಾಕೋಣ ಅಂತ. ನೆರ್ಲಿಗೆ ಹಾಕೋಣ ಅಂತ. ಹೌದಾ? ஓகே, அந்த பக்கமே இருக்கான். அப்படியே போக வேண்டியதான் நெகிழ்கா. ஏதாவது ஒரு பாய்ஸ் கேங் கூட சேர்ந்துருவோமா? ஏதாவது ஒரு பாய்ஸ் கேங் கூட சேர்ந்தா ஜாலியாக போகலாம். ஓஹோ, அவ்வளோதான் வந்தாச்சு துபாரி எலிஃபெண்ட் கேம்புக்கு. நிறைய கடைங்குதுப்பா, பரவாயில்ல. போன வாட்டி 2-3 கடை மாதிரி தான் இருந்தோம், பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒருவேளை நாங்கள் பார்க்கலையானு தெரில. இந்த வாட்டி இவ்வளோ லாங்கில் இருக்குது. பே அண்ட் பார்க்கா என்னன்னு தெரில. ஓகே இருங்க, நம்ம செட் பண்ணிவிட்டு வாங்க. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா vlogல வந்து கண்டினியூ பண்ணுறேன். எல்லாம் பின்னாடி வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டோம். பார்க் பண்ணிவிட்டு இதை முன்னாடி போயிட்டுருக்கேன். என்னது அந்த பக்கம் போகிறதுக்கு நடக்கிறதுக்கு இது போட்டுக்கிறாங்க. ஐயோ, காலில் செருப்பு ஷூ கழட்டி விட்டு வந்திருக்கணுமோ? ஷூ கழட்டி எடுத்துக்க வேண்டியது தான் கையிலேயே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாருங்கள், தண்ணியில் நடந்துட்டு போகிற மாதிரி, இந்த ரிவர் வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்தப்போ போட்டில் வந்து கூப்பிட்டு போனாங்க, தண்ணி நிறையா இருந்துச்சு. அதனால் போட்டு இந்த வாட்டி தண்ணி கம்மியாக இருக்குது, அதனால் நடக்க விட்டாங்கப்பா. பாருங்க, கையில் ஷூ. நான் ஐயோ இவ்வளோ கூட்டமா, இதில் எப்படி போகிறதுன்னு வேறு தெரியலையே. செல்ஃபி லைட்டா பார்த்து எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. நான் பெங்களூர். நீங்க கேரளால எங்க? காசர்கோடா? சூப்பர். தெரியுமா? காசர்கோடு தெரியும். எங்க தெரியும்? தெரியும். கேரளா தானே? இல்லை இல்லை, கேரளால தான். அது வந்து இது தானே, இந்த கோஸ்டல் ஏரியா தானே அது? தெரியும். நான் நினைச்சேன் இதில் போட்டிங் இருக்குன்னு. இது நடக்க விட்டாங்க. தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா தான், ஜாஸ்தி இருந்தால் தான் போட்டிங். இப்போ கம்மியாக இருக்குது, சார், அதனால போட்டாங்க. सीजन ट्रेनिंग सीजन वो देखो एलिफेंट ऐसे नहाते हुए पूरे फ्रेंड्स सोलो बाइक ट्रिप फ्रेंड्स ಎಲ್ಲ ವರ ಮಾಟಂತ ಹೇಳ್ತಾನೆ. எங்கே ಇದೆ वर्क ನಾವು ಒಂದು ಕಾರ್ಪೊರೇಟ್ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ವರ್ಕ್ ಮಾಡ್ತೀವಿ. धीरे धीरे ये अब इसका हाथ पकड़. डिजाइनिंग. ओ डिजाइनिंग. इंटीरियर. ओ इन द कोर्स. फोटो எடுங்க. ओके ओ अगर पानी बढ़ गया तो आते वक्त ये फोटो का बंदा है वाला कोर्स அதிகமா இருக்கு.
இங்கே பாருங்கள், எனக்கு பின்னாடி இவ்வளோ பேர், எனக்கு முன்னாடி இவ்வளோ பேர். வந்துட்டோம். துபாரே எலிஃபெண்ட் கேம்ப். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னது ₹120 ₹120 வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸு. கவர்மெண்ட் ஹாலிடேஸ், அதாவது பார்த்தீங்கன்னா சண்டே, அதர் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 140 டிக்கெட் ப்ரைஸு. அதுக்கப்புறம் என்னது அபவ் 3 இயர்ஸ் சில்ட்ரன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் சார்ஜ், ஃபுல் சார்ஜு. பிலோ 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ சார்ஜஸ். பாருங்க யானை செம்மையாக ஃபோட்டோ எடுத்துன்னு போயினுங்கிறாங்க. ஏய், நீ என்னடா பண்ணிருக்கிறீங்க? யானை பார்த்தீங்களா எப்படி இருக்குது? நீங்கள் இந்த மாதிரி கிட்ட வந்து யானை வந்து கிட்ட, அதே மாதிரி இங்கே பாருங்கள், அதை தொடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து சார்ஜஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேக்கேஜ் போட்டுன்னு வந்துடுங்க. வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா. யானையை பாருங்கண்ணா, யானையை பாருங்க. ஓஹோ, அடடா, இங்கே ஒன்று வருது. ஓர மாட்டேது, தூக்கி கடிச்சிட போகுதுப்பா. அப்படியே ஒரு எத்துச்சுன்னா எப்படி இருக்கும் நம்மள? அவ்வளோதான். ஆடாது கைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து துபாரி எலிஃபெண்ட் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா எலிஃபெண்ட்டும் வந்து ஃப்ரெண்ட்லி. அதான் இங்கே வந்து வளர்த்துருக்காங்க, அவங்க கையாலே வளர்த்துருக்காங்க. இதில் சின்ன குழந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க, பொட்டு எல்லாமே வச்சு. செம்மையாக இருந்துச்சு. ஒரு எப்படி சொல்கிறது, குழந்தைங்க ஃபேமிலி, நீங்கள் ஃபேமிலி குழந்தைங்க எல்லோரும் கூப்பிட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஒரு 1 hour 2 hour இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. டைம் போகிறதே தெரில. ஆக்சுவலாக வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:45 அந்த மாதிரி ஆகிடுச்சோம். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் நானே 1.5 hour வந்து இங்கே வந்து சுற்றி பார்த்துட்டேன். அவ்வளோ டைம் போனதே தெரியல எனக்கு. ஆக்சுவலாக டைம் போனதே சுத்தமாக எனக்கு தெரியல. அதனாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா செம்ம என்ஜாயபிள் பிளேஸ் தான். நாங்கள் கூட நினச்சேன், சரி என்னடா எலிஃபெண்ட் வந்து அங்கங்கே இருக்கோம், நம்ம சும்மா பார்க்குறது தானே. ஆனால் அதுங்க பண்ணுற ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ என்ஜாயபுளாக இருந்துச்சு, அவ்வளோ பார்க்குற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. அது கூட அப்படியே நின்றுவீங்க, அதை பார்த்துன்னு அப்படியே நின்றுவீங்க ஒரு 10-20 minutes ஒரு யானைக்கிட்டே. நீங்கள் குளிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், செம்மையாக இருக்குது. நீங்கள் வந்து குளிக்க, அதை தொடணும், அதை குளிக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா காலையில் வந்துடுங்க. காலையில் வந்தீங்கன்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்கும். அது வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தைங்கள வந்து எல்லாருமே வந்து தொட வச்சு நீங்கள் வந்து குளிக்க வச்சுக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா துபாரி எலிஃபெண்ட் முடிஞ்சு நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோல்டன் டெம்பிள் தான் போக போகிறோம். கூர்கில் இருக்கிற கோல்டன் டெம்பிள்னால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் டெம்பிள் நார்மல் கோல்டன் டெம்பிளில் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா இந்த டிபெட்டியன்ஸ் செட்டில்மெண்ட் மாதிரி தான் இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த டிபெட்டியன் செட்டில்மெண்ட்டு. எந்த மாதிரி செட்டில்மெண்ட்னு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் டிபெட்டியன் செட்டில்மெண்ட்டு இந்தியாவிலேயே. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் டெம்பிள்னு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து டிபெட்டியன் செட்டில்மெண்ட்டு வேறு ஏதாவது பேர் வச்சுருந்துருக்கலாம். ஆனால் கோல்டன் டெம்பிள்னு வச்சுருக்காங்க. யார் வச்சதுன்னு தெரில. அங்கே போய் ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ விளாகிங்லாம் கண்டினியூ பண்ணுறேன். அதான் ஆன் த வே டு கோல்டன் டெம்பிள். வாங்க, நான் வந்து மோட்டோ விளாகிங்கில் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 18 kilometers கோல்டன் டெம்பிளுக்கு. கோல்டன் டெம்பிள்னால் அதான் பார்த்தீங்கன்னா அந்த டிபெட்டியன் செட்டில்மெண்ட்டு அந்த கோயில் தான் போகிறோம். இன்னும் அது 18 kilometers இருக்குது இங்கேருந்து. ஆனால் ஸ்லோவாக காட்டுது மேப் வந்து அந்த ஆரஞ்சு கலரில் காட்டுது 30 minutesன்னு சொல்லிட்டு.
பசங்க ஃபுல்லாக டிவிஎஸ் ஸ்விஃப்ட்டில் முறுக்குறானுங்க. இன்னும் நம்ம என்னது கோல்டன் டெம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 2.6 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இங்கேருந்து. நம்ம குஷால் நகராலேருந்து இப்போ தான் வெளியே வந்தோம். குஷால் நகராலேருந்து இன்னும் 2.6 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கோல்டன் டெம்பிள். அனதர் லடாக். மறுபடியும் நம்ம பார்த்திங்கன்னா சின்ன லடாக்குள்ளே போக போகிறோம். லடாக்குன்னு சொல்ல வேண்டாம், மினி டிபெட். அனதர் மினி டிபெட். நோ என்ட்ரி ஃபார் டூரிஸ்ட். இங்கே இருக்குது பாருங்கள். ஹலோ 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 ஹாய். ஆக்சுவலி அதை விட இது கொஞ்சம் என்னது ஃபுல்லாக டிபெட் காலனிக்குள்ளே வந்த மாதிரியே இருக்குது. அவங்களுடைய இந்த பிளேஸ்க்கானக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. அதுனா கூட பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் வில்லேஜ் மாதிரி இருக்குது லைட்டாக. இது வந்து கம்ப்ளீட்டாகவே இதுதான். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர். நான் அங்கே வந்து இப்படிலாம் யாருமே இல்லை, நிறைய பேர் இல்லை. அங்கே வந்து 4000 பேர் தான். இங்கே வந்து 70,000னா சும்மாவா? இது பார்க்கிங். அது பார்த்திங்கன்னா நான் வந்து வண்டியை இங்கே போட்டேன். பார்க்கிங் இதுதான். என்னது நீங்கள் இந்த கோல்டன் டெம்பிளுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் பார்க்கிங்கு. இப்போ வண்டியில் வரணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் பார்க்கிங்கு. உள்ளே போகணுன்னு நினச்சிங்கன்னா காரில் வந்தீங்கன்னா அதுதான் பார்க்கிங்கு. பார்த்திங்கன்னா என்ட்ரி அந்த என்னது பார்க்கிங்லேருந்து என்ட்ரி ஆன உடனே வெளியே வந்த உடனே பார்த்திங்கன்னா இங்கே கிடச்சிரும் உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு. நாங்கள் உள்ளே போவோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது க்ளோஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் உள்ளே. இல்லை வேறு பக்கம் இருக்கா டோருன்னு தெரில. எல்லாம் அந்த பக்கம் போயிட்டு வராங்க. வாங்க நாமளும் அந்த பக்கம் போயிட்டு வருவோம். ஓஹோ ஓஹோ இங்கே பாருங்க. இருங்க அங்கே போயிட்டு இங்கே வருவோம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஓ இதுக்குள்ளே தான் இவர் இருக்கிறது போல். அவரோட இது வச்சுருக்காங்களே போர்டு மேலே, அவருடைய இது இருக்குது போல். இங்கே தான் ஓ ஸ்லிப்பர் ஸ்டாண்டா? இதுதான் கோல்டன் டெம்பிளுடைய புத்தர் கோயில். இதுதான் செம்மையாக இருக்குது. அதை விட இது கொஞ்சம் நல்லா பயங்கரமாக இருக்குது பார்க்க. ஆக்சுவலாக இது நல்லாயிருக்கு அதை விட கொஞ்சம். ஏன்னா இது கொஞ்சம் டெவலப்டு, அதனால இது கொஞ்சம் நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. ஜோர்ஸே ஜோர்ஸே ஜோர்ஸே. பார்த்தீங்கன்னா என்னது இங்கே வந்து நிறைய பார்க்குறதுக்கு இருக்குது. அந்த டாண்டலிங் டிபெட்டியன் செட்டில்மெண்ட் மாதிரி ஒரு 2-3 இடம் மட்டும் இல்லை, இங்கே வந்து நிறைய இடம் இருக்குது பார்க்க. இங்கே பாருங்கள், இது ஒரு தனி கோவில். உள்ளே நிறைய இருக்குது சுற்றி பார்க்க. அதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு கோவில் இருக்குது, அதுவும் சுற்றி பார்க்குறது தான். உள்ளே போய் செம்மையாக இருக்குது. ஆனால் இந்த இடம் நல்லாயிருக்கு ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மாங்ஸ் எல்லாம் நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய படிக்கிறாங்க. அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்மி தான். இப்போ தான் அது வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்க, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன 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 கோவில் உள்ள. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் டெம்பிள் கூர்குன்னு போட்டிங்கன்னா டேரெக்டாக லொக்கேஷனுக்கு வந்து இங்கே விட்டுரும். இந்த லொக்கேஷன் நீங்கள் வரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பழைய என்னது பல்யூல் மதர் மொனஸ்டரி. இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சான் பழசு. அது வந்து பார்த்திங்கன்னா டிபெட்டில் வந்து இருந்துச்சான். இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட்டுனா 3300 மீட்டர் ஹைட்டில் இருந்துச்சான் இந்த கோவில். இங்கே பாருங்கள் இப்படி இருந்துச்சு இந்த கோவில். அங்கே எங்கன்னா டிபெட்டில் வந்து இப்படி தான் இருந்துச்சா இந்த கோவில். அங்கே அது இதான பிறகு தான் பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்காங்க. இதோ அதே மொனஸ்ட்ரி ஆளுங்க தான் வந்து இங்கே இருக்காங்க. பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கூர்கை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன். இங்கே இருக்கிற பிளேசஸ் எல்லாம் வந்து பார்த்தாச்சு. அப்புறமா நியர்பை பிளேசஸும் பார்த்தாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கூர்க் சீரீஸை வந்து இதோட முடிச்சிக்கலாம். ஓகே கைஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே கைஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் சீரீஸில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் கௌதம். பாய். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க. எங்கேயாவது ட்ரிப்புக்கு போகிறதா சேஃபாக போயிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு சீரீஸ் இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன் உங்களை. பாய் கைஸ்.
Like, share, subscribe, comment. தேங்க்யூ